சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கேரள அரசியலில் முக்கிய தலைவராக திகழ்ந்து வந்தவர் முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன். இவருக்கு 102 வயதாகிறது. அச்சுதானந்தன் கடந்த சில வாரங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று மாலை 3:20 மணியளவில் காலமானார். அச்சுதானந்தனின் மறைவுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன், தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. 1940ஆம் ஆண்டு தனது 17 வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த அச்சுதானந்தன் அடுத்த 80 ஆண்டுகளுக்கு மேல் கேரள அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக விளங்கினார். தன்னுடைய இளம் வயதில் டெய்லராக பணியாற்றி வந்த அச்சுதானந்தன் கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வளர்ச்சியில் புன்னப்பரா, வயலார் போராட்டம் போன்றவற்றில் முக்கிய பங்கு வகித்து சிறை சென்றார். 1964ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிரிந்தது. அப்போது அச்சுதானந்தன் உட்பட அக்கட்சியை விட்டு வெளியேறிய 32 தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கினார்கள். 1965ஆம் ஆண்டில் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அச்சுதானந்தன் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கிருஷ்ண குரூப்பிடம் தோல்வியடைந்தார். பின்னர் 1967 மற்றும் 1970 தேர்தல்களில் வெற்றி பெற்ற அச்சுதானந்தன் 1977 மீண்டும் தோல்வியடைந்தார். 1980 முதல் 1992 வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்த அச்சுதானந்தன் E.K. நாயனாரிடம் தோல்வியடைந்த பிறகு 1992ஆம் ஆண்டு மாநில செயலாளர் பதவியில் இருந்து விலகினார். கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட அச்சுதானந்தத்திற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் கட்சியினரின் தொடர் கோரிக்கைகளை ஏற்று அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதில் மலம்புலா தொகுதியில் போட்டியிட்ட அச்சுதானந்தன் சுமார் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் அச்சுதானந்தன் தனது 82 வயதில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை கேரள மாநில முதல்வராக பதவி வகித்து வந்தார். ஊழலுக்கு எதிரான அச்சுதானந்தனின் ஆட்சி தேசிய அளவில் கவனம் பெற்ற நிலையில் கட்சியின் மாநில செயலாளராக அப்போது இருந்த பினராயி விஜயனுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டதால் 2009ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழுவில் இருந்து அச்சுதானந்தன் நீக்கப்பட்டார். 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக அச்சுதானந்தன் தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் உடல்நலம் குன்றிய நிலையில் 2015ஆம் ஆண்டு தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.